இலங்கையில் முதுகலை பட்டதாரி மாணவர் சேர்க்கை தொடர்பில் வெளியான தகவல். கடந்த 4 வருடங்களில் நாடளாவிய ரீதியில் முதுகலை பட்டதாரி மாணவர் சேர்க்கை கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பேராதனை பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞான முதுகலை பட்டதாரி நிறுவனத்தின் பணிப்பாளர் வசந்த அத்துக்கோரள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்தார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞானத்தில் 2021 முதுகலை பட்டப்படிப்பிற்கு பதிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1906 இருந்ததாகவும் 2022 அது 889 குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு கடந்த ஆண்டு பதிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை 570 என்று கூறிய பேராசிரியர், இந்த ஆண்டு இதுவரை பதிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை 281 என்றும் தெரிவித்தார். தேர்தலில் எவருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை. சந்திரிகா அறிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். குறித்த விடயத்தை அத்தனகல தொகுதியில் செயற்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டார். குறித்த கலந்துரையாடலானது நீட்டம்புவ கொரகொல்ல பண்டாரநாயக்க ஞாபகார்த்த நூலக வளாகத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களை அழைத்து சந்திரிகா தனது நிலைப்பாட்டை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்குமாறு கருத்து தெரிவித்த நிலையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமான எதிர்வரும் 15ஆம் திகதி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கு அமைய இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடிப்படையினர் உதவியும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ராஜகிரியவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அண்மித்த வீதிகளில் எதிர்வரும் 15ஆம் திகதி விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பில் ஹிருணிகா வெளியிட்ட அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார். ஹிருணிகாவிற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவதற்கு வெளியான தகவல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹரின் பெர்னாண்டோ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பதவியை இழந்தார். இந்த நிலையில் ஹரின் பெர்னாண்டோ வெற்றிடத்திற்காக தாம் நியமிக்கப்பட்டால் அந்த பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக ஹிருணிகா தெரிவித்தார். எனினும் அந்த பதவியை தமக்கு வழங்குமாறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோரியதில்லை என ஹிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டார். மேலும் சஜித் பிரேமதாசவை ஊடக நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ற வகையில் ஆட்டுவிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டினார். வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். வரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடியதன் பின்னர் தீர்வு காண்பதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடுகள் காணப்படுவதுடன் கருத்து வேறுபாடுகளும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். கண்டி மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கண்டி ஐக்கிய வர்த்தக முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பிரதேசத்தின் சிங்கள தமிழ் முஸ்லிம் வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரி உயர்வால் 2023 மற்றும் 2024 ஆண்டின் தொடக்கம் கடினமான காலமாக இருந்தது. இப்போது பொருளாதாரம் மெல்ல மெல்ல முன்னேறி வருகிறது. முதன்மை வரவு செலவு உபரியை பராமரிக்க முடிந்தது. இந்த நடவடிக்கை தனியார் துறையை பாதிக்கிறது. IMF உடன் 6 மாதங்களுக்கு ஒருமுறை கலந்துரையாடல் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய போதைப் பொருளுடன் 4 பேர் கைது. கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுமணராம பகுதியில் 10 கிராம் மற்றும் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 32 வயதுடைய கல்கிஸ்ஸ பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். இதேவேளை கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட படோவிட் பகுதியில் 10 கிராம் 400 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கல்கிஸ்ஸ பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே 24 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதிய கழனி பாலத்துக்கு அருகில் 10 கிராம் 960 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த நீட்டம்புவ பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கிராண்ட் பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்போது மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியே தெரிவித்தார். எட்டியாந்தோட்டை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் 29 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக அறிய முடிகிறது. இந்த நிலையில் தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார்.